ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் வெர்னா பியூர் பெட்ரோல் வண்டி 2008 மாடலுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வந்து எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி, அதுக்கப்புறம் லெதர் சீட்ஸு, அலாய்ஸ் வீல்லாம் அந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது. வண்டியோட மாடல் 2008. வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேன்சியான கலரு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ வண்டியோட பாடி லைன் பாருங்கள், பெரிய அடியோ டென்ட்டோ சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவும் இல்லை. ஸோ இருந்தால் நான் காமிச்சிருவேன் வீடியோவில். ஸோ நீங்கள் வீடியோவில் இப்போ பேக் சைடு பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது. அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங்கு, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெரியும். லெதர் சீட் போட்டிருக்காங்க, பேக் சீட்டு. ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா உங்களுக்கு 1,45,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். எஃப்சி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு பெட்டர் ப்ரைஸு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா அக்கார்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல், செகண்ட் டைப்பு. ஸோ பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வேணால் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கிட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 செலவாகும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இதில் ப்ளஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 லட்சம் வரைக்குமே போயிட்டுருக்கு, 4 லட்சம் வரைக்குமே மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டியது சஸ்பென்ஷன், கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வந்து என்ன கூட ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், நல்லது ஒரு லென்த்தியான வண்டிங்க. இந்த வண்டி பாருங்கள், நல்ல ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்டு, சின்ன சின்ன மைனர் டச்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. ஸோ வண்டியோட சைட் பாருங்கள். ஸோ வண்டியில் பெரிய அடி டென்ட்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இருந்துச்சுன்னா கூட காமிக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உங்களுக்கு ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக் வரும். இந்த பில்லரில், டேஷ்போர்டில், ஸ்டேரிங்கில் எல்லாத்துலேயும். ஸோ இந்த சென்ட்ரல் பில்லர்லேயே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ பேக் சீட் பாருங்கள், பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கூட இருக்குது. ஸோ இதிலே வந்து கண்ட்ரோல் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் இருக்குது, பேக்கில் ஏசி இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை 6 ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கியர், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,25,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். ஸோ இது நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. டீசல் வண்டிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவு மைலேஜும் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்துடுது, பக்கா ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க, அலாய்ஸ் வீல் வந்துடுது. வண்டியில் பெருசாக அடியோ டென்ட் எதுவும் கிடையாது. ஒரு ஹெட்லைட் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிராக் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். வண்டி நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டிங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டி, நல்ல ஒரு லென்த்து வண்டி. சேம் ப்ரீமியம் காரில் என்னென்ன இருக்கோ அந்த வசதி எல்லாமே இதில் இருக்குது. இதை பாருங்கள், இந்த ஹெட்லைட் மட்டும் வந்து கிராக் ஆகிருக்கு. மித்தபடி பார்த்திங்க அதெல்லாம் மேஜர் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம், அந்த வண்டி வந்து நாங்கள் ஓட்டினதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, என்ஜின் நல்லா தரமாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங், சஸ்பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், பெரிய ஆடியோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு வண்டியிலையும் சொல்கிறது தான். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 2 ஏர் பேக் வந்துடும், ஒரு டேஷ்போர்டில் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கில் ஒன்று. இந்த வண்டிக்கு பாருங்கள் ஒரிஜினல் லெதர் சீட்ஸு, இது எல்லாமே அப்படியே கம்பெனி பிராண்டட். இது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாவி கிடையாதுங்க, கீ கிடையவே கிடையாது, பட்டன் ஸ்டார்ட் வண்டி இது. வண்டி நல்லா ஸ்பேஸியான வண்டி தான். பின்னாடி பாருங்கள் ஒரு பவுச்செல்லாம் இருக்குது, நல்லா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஏர் பேக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸு, அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 வருது. லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா பேசிக்கலாம். சொந்த வீடு இருந்துச்சுன்னா பண்ணி கொடுப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் அசன்ட். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஸோ வண்டியோட பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட் தாங்க. பேனட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், பாடி லைன் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குது. ஒரு அடி டென்ட்டுன்னு இருந்தால் கூட தெரியும், பட் இருந்தாலும் வந்து நல்லா கிளியராக இருக்குது. வண்டி இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்டீரியர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட்டு நம்ம சீட் கவர் எதுவுமே போடாமல் வச்சுருக்குறாங்க. நான் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டமும் இருக்குது. பாருங்கள், சீட் கவர் பார்த்து இது ஒரிஜினல் சீட் கவரு. கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் சீட் கவரு. பாருங்கள், இதில் தண்ணி கிண்ணி பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். நம்ம கலர் என்னென்ன கலர், இது ஒரு கான்ட்ராஸ்டாலாம் நம்ம சீட் கவர் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு 5000 செலவு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி வந்து இன்டீரியர் இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாம் வந்துடுது. ஸோ இதுக்கு லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70,000 80,000 வரைக்கும் லோன் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஜாமீனாவது கொடுத்தீங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் ரொம்ப கம்மிங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1,19,000 வருதுங்க. பியூர் பெட்ரோல் வண்டி, நல்ல சர்வீஸில் இருக்குது இப்போ தான்.